Time 12:44 a.m. Day 54. What a day, man. நிறைய ரியலைசேஷன் வந்த டே. ஒரு காலையில் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு எதிர்பார்த்தப்போ அது இல்லை, அது நடக்கலை. கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு ப்ரோ வந்து பூனை சாப்பாடு இருக்கா கேட்டார். அவர் கொஞ்சம் பூனை சாப்பாடு கொடுத்தேன். அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த பவுலில் எனக்கு என்ன மஞ்சள் பெப்பர் அது ஏதோ மிக்ஸ் பண்ணி பாலில் கலக்கி குடிக்க ஏதோ பவுடர் கொடுத்தாரு. அப்புறம் அவங்க ஏதோ ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, அது கொடுத்தாங்க. அப்புறம் நானும் சருவும் சந்தோஷம் வெளியே போனோம். போகிற வழியில் ஏதோ ஒரு கார் வந்து சர்வீஸ் ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. எங்களால் க்ராஸ் பண்ணி போக முடியலை. சரு தான் சீக்கிரம் போய் அந்த காரை எப்படி சொல்கிறது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். பார்த்தா காரு தானாகவே பேக்கில் வந்துட்டு இருந்துச்சு பார்க்கிங்கில் இருந்து. உள்ளே ஒரு லேடி 2 குழந்தைங்க இருந்தாங்க. இவன் தான் போய் அதை வண்டி கரெக்டாக போய் பிரேக் பிடிச்சி நிறுத்தினான். இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிருந்துருக்கும். நல்ல வேலை 3 உயிரை காப்பாற்றினான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒழுங்காக ஹேண்ட் பிரேக் ஹாஃபோட பிடிச்சி ஹாஃப் ஹேண்ட் பிரேக் தான் போட்டிருந்தார் போல். அதனால தான் சரு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். நான் ஏன் சோகமாக பேசினேன் தெரியுமா? ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கு இன்றைக்கி, நேற்று. சந்தோஷ் சரவணன் 2 பேருமே எனக்கு அவ்வளோ க்ளோஸு. 2 பேருமே எனக்கு ஃபேமிலின்னு தான் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஈவன் ஊருக்கு போன டைமில் கூட என் அக்கா ஒன்று சொன்னான், உன் வாழ்க்கையில் இவ்வளோ நீடிக்கையாக உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது இவங்க தான் அப்படின்னு. அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே சரு மட்டும்தான் இருப்பான். சந்தோஷம் இருக்க மாட்டான் லைஃப்பில். என் லைஃப்பில் மனசுக்குள்ளே ரொம்ப உள்ளே வச்சுட்டு வெளியே ஒன்று பழிக்கிற மாதிரி இருக்குது. நேற்று நல்ல ஃபார்மில் இருந்தார். அதனால் இஷ்டத்துக்கு பேசியிருந்தார், கத்துனார், அடித்தார். என்னையும் தான் சரவணையும் தான். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னை கேரக்டர் அசசினேட் பண்ணார், அது எனக்கு பிடிக்கல. நான் மேனிப்புலேட் பண்ணுவேனா? அப்புறம் என்ன, அதாவது எனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதான். ஏன்னா நான் ஆசைப்படுற மாதிரி அந்த பர்ஃபெக்டான பர்சன் எனக்கு கிடைக்காதான். ஏன்னா அப்படி ஒன்று கிடையாதான். அவரோட வியூ அதுனா அது அவர்கிட்ட இருக்கட்டும். எதுக்கு என்கிட்ட திணிக்கிறாருன்னு எனக்கு புரியலை. நான் ஒன்று நம்புகிறேன், அது அந்த நம்பிக்கையிலே நான் போகிறேனே. அவர் நினைக்கிறதா நான் நம்பணும்னு என்ன அவசியம்? நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதான், என்டிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணணுமா? அப்புறம் என்ன, எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? திராவிடியனுக்கு என்ன மீனிங் கேட்டார். நான் எங்கேயோ அது படிச்சிருக்கேன். லைக் சவுத் இந்தியன் பீப்புள் அதானே திராவிடியன்னு கேட்டேன். நீ சொல்கிறது ஹாஃப் கரெக்டு, ஃபுல்லாக சொல்லு அப்படின்னாரு. அப்போது எனக்கு தெரிஞ்ச அதுதான். அப்புறம் நான் ChatGPT போட்டு பார்த்தேன், கூகுளெல்லாம் பார்த்தப்போ சவுத் இந்தியன் பீப்புள் தான் வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இது சவுத் இந்தியன் பீப்புள் தானே வருது, நீங்கள் ஏன் இல்லைன்னு சொன்னீங்கன்னு. அதுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சவுத் இந்தியன் பீப்புள்னால் யார்? தமிழ், கன்னடா, மலையாளம், தெலுங்கு,
அதில் தமிழ் தான் ஹையஸ்ட்டா. தமிழ் அதில் திராவிடியனில் வரக்கூடாதா, என்னென்னமோ பேசினார். அப்புறம் என்ன, அப்போ நான் சொன்னேன், சவுத் இந்தியன் பீப்புள் தானே நானும் சொன்னேன், நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, ஹாஃப் கரெக்டு தானே சொன்னீங்க, அது ஃபுல் கரெக்டு தானேன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறது தான் கரெக்டா, ChatGPT கூகுளு தப்பா, அவர் சொல்கிறது தான் நான் கேட்டிருக்கணுமா, இதெல்லாம் வந்து ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் பேசினாங்க. அப்புறம் என்ன சொன்னார், செங்கோட்டையன் பற்றி பேசினார். அவர் எம்எல்ஏ இருந்த டைமில் என்ன வீரப்பன் பிடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து ரேப் பண்ணாங்களாம். அப்போ இவர் தான் அந்த காட்டுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரோ அந்த மாதிரி ஏதோ சொன்னார். அப்படி இருந்தும் அந்த ஆளை சப்போர்ட் பண்ணோமா, அந்த ஆள் டிவிகேல இருந்ததுனால. அது கேவலமாக இல்லையா, வெக்கமாக இல்லையான்னு கேட்குறாரு. அப்புறம் விஜய்க்கு என்ன இருக்குன்னு நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படி கேட்குறாரு. விஜயோட ஃபேன் பேஸில் இருக்கோம் நாங்கள், தற்கூரி, எங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் புரியாது, தமிழ்நாட்டை யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க தெரியலையே உங்களுக்கு, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, இதெல்லாம் நான் இப்போ சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி, இதை விட பேசினார். பலதும் எனக்கு ப்ராசஸ் பண்ணவே எனக்கு வரல. ஆக்சுவலி நாங்கள் 3 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் பிளான் பண்ணோம். ஆனால் சரவணையும் ரொம்ப சொன்னார். எப்படின்னா, அவனை தம்பி மாதிரி அவர் தம்பின்னு தான் சொல்கிறேன் தவிர அவனை செருப்பால் அடிக்கணும்னு அவருக்கு பல தடவை தோணி இருக்கான். அப்படி சொன்னார், நிறைய அடித்தார். எப்படி சொல்கிறது, கேட்டால் அவர் தான் கரெக்டாக, நாங்கள் எல்லாம் தப்பான். என்ன இன்னொன்று சொன்னார், அதாவது எனக்கு நான் அறிவாக இருக்கேன்ற அந்த தாட் இருக்கான், மற்றவங்களும் நான் அறிவாக இருக்கணும்னு நம்பணுமா, அப்படி இருக்கிறவங்கள கூட தான் நான் இருப்பேனா, அப்படி சொன்னார். அப்புறம் வந்து ரோபி டாக்ஸிக்காக இல்லையா, நான் தான் ரொம்ப டாக்ஸிக்காக, எனக்கு டாக்ஸிசிட்டி தான் பிடிக்குமா, அப்படி இருக்கிறவங்க கூட தான் நான் இருப்பேனா, நான்லாம் அவர்கிட்ட ஜென்மத்துக்கு பேசக்கூடாதான். எதுக்கு, ஏன்னா நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகேக்கு சப்போர்ட்டில். அப்புறம் 108 சீட்டு வாங்கின விஜய்க்கு ஏன் காங்கிரஸ் கிட்ட நாங்கள் கேட்டோம், காங்கிரஸ் கிட்ட 5 பேரை எதுக்கு சப்போர்ட்டுக்கு கேட்குறோம், வெக்கமாக இல்லையா, காங்கிரஸே வரக்கூடாதான். இப்போ நான் சொல்கிறேன், பிரசிடென்ஷியல் ரூல் வரக்கூடாதுன்னு தான் அலையன்ஸ் கேட்குறோம், இது வந்து வரக்கூடாதுக்கு தான் கேட்குறோம், அதுக்கு ஏன் அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கும் ரொம்ப கத்துறாரு. அப்போவும் சொல்கிறாங்க நாங்கள் தற்கூரி, எங்களுக்கு அறிவே இல்லை, எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அதாவது அவர் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணட்டும், சாரி என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணட்டும், வேணான்னு சொல்லலை. அதுக்காக நாங்கள் அவரோட ஐடியாலஜி ஃபாலோ பண்ணணுன்னு என்ன அவசியம்? ஓட்டு போடுறது எங்களோட உரிமை, யாருக்கு ஓட்டு போடுறது எங்களோட உரிமை. அவர் சொன்ன அவருக்கு அந்த ஆளுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணுமா? அவ்வளோ சொல்லிட்டும் அதாவது சரண்ட்ட அவ்வளோ டிவிகே பற்றி சொல்லியும் அவன் வந்து டிவிகேக்கு ஓட் போட்டது அவருக்கு பிடிக்கலையா? அப்புறம் என்டிகேல அந்த சீமான் வந்து வெளியிருந்து வந்த அதாவது தமிழர் மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஸ்பீச் நான் கேட்டிருக்கேன், அதுவும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ வெளியிருந்த ஆளுங்க வந்து வேலை செய்கிறாங்க, நானும் அப்படி தான் வந்தேன், கேரளாவிலேருந்து தான் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தமிழ் இது தான் ஐடென்டிட்டி தான். பட் ஸ்டில் என்ன மாதிரி எல்லோரும் ஐடி கார்டை மாற்றணும்னு இல்லைல்ல, அப்போ அவங்களாம் இங்கே இருக்கக்கூடாதா? அது எவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்.
ஆனால் அவர் அந்த மாதிரி எண்ணத்தில் சொல்லலையாம். அதாவது கேரளாவில் போயிட்டு ஒரு தமிழன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் கேரளாவில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்களா? இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க. இப்போது எம்ஜிஆர் கூட கேரளைட்டு தான். தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ஆகலை. ஜெயலலிதா கர்நாடகா சிஎம் ஆகலை. என்ன லைக் சென்சிபிளே இல்லாமல் பேசி இவ்வளோ இம்மெச்சூராக கத்துறாரு. மனசுக்குள்ளே இவ்வளோ கரையை வச்சுக்கிட்டு என்னையும் அவனையும் கூட சுற்ற வச்சு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் மெயினாக ஒன்று சொன்னது தான் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதாவது நான் ஃபேமிலின்னு சொல்கிறது அவருக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் வேஸ்ட், அப்படிலாம் சொல்லவே வேணாமா அப்படி சொல்லிட்டாரு. அவ்வளோ எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. ஆனால் அங்கே நான் எதுவுமே சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எதுவுமே திருப்பி பேசலை. ப்ராசஸ் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ அழுதேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் கூடவே நம்ம இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தோம். இதுக்கு எனிமி எவ்வளோ பரவாயில்ல போலையே. அட்லீஸ்ட் என்னை பிடிக்கலைங்கிறது தெளிவாக சொல்லிவிட்டு என் கூட பேசாமல் இருப்பாங்க. இது என்னை பிடிக்கிற மாதிரி இருந்து என் கூடவே இருந்துட்டு இவ்வளோ என்னை பற்றி தப்பாக பேசி, ஓ மை காட், சத்தியமாக தாங்க முடியல. எனக்கு சர்வ நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவனை விட்டுட்டு வர வேண்டியதாக போச்சு. எனக்கு அந்த மைண்ட் செட் எனக்கு இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. என்னால் எதுவுமே அப்போ பண்ண முடியல. நான் ரொம்ப நேரம் அங்கே பிடிச்சிட்டு இருந்தேன். 2 hours மேலே என்னால் என்னோடய பேஷன்ஸ் எனக்கு போயிடுச்சு. ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் வைப்ஸ், தலைவலி வேறு. அவ்வளோ ஹை வால்யூத்தில் கத்திட்டு எனக்கு ப்ராசஸ் பண்ண முடியல. அதனால தான் அந்த இடத்த விட்டு நான் விலகினேன். ஸோ சாரி சரு. நீயும் தப்பான ஒரு ஆளை அண்ணான்னு சொல்லி சுற்றின, நானும் தப்பான ஒரு ஆளை சந்தோஷம் சுற்றினேன். தப்பான ஆளை நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, எனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னு அவங்கக்கிட்டே நான் சொல்லுவேன். கூடவே இருந்துட்டு பிடிக்கிற மாதிரி அவங்கள பிலீவ் பண்ண வச்சுட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வச்சு நான் சுற்ற மாட்டேன். ஆனால் இவங்க அது பண்ணது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நேற்று தானே சொன்னேன், லைஃப் லாங் எனக்கு 2 பேரும் இருக்கணும் அப்படின்னு. இனிமே இருக்க வேண்டாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. சரி, எனக்கு ஃபேமிலி கூட அவ்வளோ நான் அட்டாச்சாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. யாரும் எனக்கு லைஃப் லாங் இருந்ததில்லை. இவங்க இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். என் தப்பு தான். இப்போ எனக்கு லைஃப் பார்ட்னர் கிடைச்சாலும் இல்லைனாலும் ஓகே தான். தனியாக இவ்வளோ நாள் நான் இருந்துட்டேன், நான் இன்னும் இருப்பேன். அதுக்காக எப்போவுமே எல்லாம் இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். லைஃப் லெசன் லேர்ன்ட். இன்னும் நிறைய இருக்குது, ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். Such a day.